Hi friends, welcome back to my channel. நீங்கள் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறீங்க அப்படின்னா நம்ம RS200க்கு மொபைல் ஹோல்டர் வித் சார்ஜர் நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு சார்ஜர் வந்து நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். இப்போ அந்த லடாக் ரைடுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சார்ஜர் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ வந்துட்டு நல்ல ஒரு ப்ராடக்ட் தான் வந்து நான் வாங்கியிருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் 1800 rupees வந்துச்சு. நல்ல ஒரு ரிவ்யூஸ் இருக்கக்கூடிய ஒரு மொபைல் சார்ஜர் தான். ஸோ வந்துட்டு அதை வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம பைக்கில் ஃபிட் பண்ணிவிட்டு ப்ராடக்ட் பற்றி ஃபுல்லாக வந்து இந்த வீடியோவில் பார்த்துடலாம். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் தட்டி விட்ருங்க. அப்போ தான் நான் போகிற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் உங்களுக்கு கொண்டே வரும். வாங்க நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அமேசானில் ஆர்டர் பண்ணது. நான் வந்து ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன். நான் வந்து ஒத்த கையிலே வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுனால வந்துட்டு என்னால் வந்துட்டு ஒழுங்காக காட்ட முடியல. பார்த்தீங்கன்னா BOBO இது வந்து நல்ல ஒரு ரிவ்யூஸ் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டு. அதனால தான் வந்துட்டு இதை வாங்கியிருக்கோம். சரி ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு BOBO அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்துட்டு நமக்கு கீ செயின் கொடுத்துட்றாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன வாரண்டி கார்டு இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு மேனுவல் இருக்குது. மேனுவல் பார்த்தீங்க அப்படின்னா தேவைன்னா யூஸ் பண்ணுங்கள், பட்டு எப்படி மாட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம பைக்குக்கு எந்த மாதிரி வருதுன்னு சொல்லிட்டு தெரில. சரி ஓகே, நம்ம வந்து என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா ஏதோ ஹோல்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா பில்ட் குவாலிட்டி வந்து அடிச்சுக்கவே முடியாது, அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது. கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம அதுக்கடுத்து ஃபிட் பண்ணுற மாதிரி அந்த 360 ஆங்கிளுக்கு ரொட்டேட் பண்ணுவோம் இல்லையா, அந்த க்ரிப்பு ப்ளஸ்ஸு ஸ்பேனர்ஸ் இருக்குது. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டபுள் சைட் டேப் மாதிரி ஒன்று இருக்குது. அதே மாதிரி எக்ஸ்ட்ரா வேறு ஏதோ கொடுத்துருக்காங்க. ஒன்று டேமேஜ் ஆனால் ஒன்று போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க போல். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மொபைல் ஹோல்டர் வித் சார்ஜர் வாட்டர் ப்ரூஃப்ங்க. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃபு. பார்த்திங்கன்னா யூஎஸ்பி சார்ஜர் 3.0 நல்லா ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கும் போல். போபோன்னு போட்டுடுறாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இது ஓப்பன் பண்ணுறது டைட் பண்ணுறது நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்துடுது. நமக்கு பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃபில் இருக்குது. கீழே பார்த்திங்கன்னா மாடல் BM1 2023 நம்பர் போட்டுடுறாங்க, மேனுஃபேக்சரு. அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு சார்ஜிங் போர்ட் இருக்குது. அதுவுமே பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் கவர் வந்துடுது. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா நமக்கு வாட்டர் ப்ரூஃப். நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் வாட்டர் ப்ரூஃபாக என்னன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு லென்த்தான ஒரு வயர் கொடுத்துருக்காங்க. மற்ற எந்த சார்ஜரும் இல்லாத மாதிரி லென்த்தான வயரு. ப்ளஸ் இதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபியூஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்துட்டு பவர் சப்ளை வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சார்ஜர் வந்து ஃபால்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, ஃபயர் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்துட்டு நீங்கள் அதிகப்படியான கரண்ட்டு போனாலோ ஏதாச்சும் ப்ராப்ளம் அப்படின்னா இங்கேயே ஃபியூஸ் ஆகி நம்ம சப்ளை வந்து போகாது. அந்த ஒரு அட்வான்ஸ் ஃபீச்சர் இதில் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 ஸ்ட்ராப்ஸ் கொடுத்துருக்காங்க. மவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா வயர்ஸ் வந்து ஸ்ட்ராப் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் பார்த்திங்கன்னா அட்வான்ஸாக வந்துட்டு ஒரு அடிஷ்னலில் வந்து நமக்கு ஃபியூஸ் கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயந்தான். ஏன்னா வந்துட்டு ஒரு ஃபியூஸ் போயிடுச்சு அப்படின்னா கூட நம்ம இன்னொரு ஃபியூஸ் யூஸ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் வந்து ஆன்லைனில் இன்னும் வேறு வாங்கிக்கலாம். எல்லாமே அட்வான்ஸாகவே கொடுத்துருக்காங்க. ப்ராடக்ட்லாம் வந்துட்டு ஒரு கையில் கேமரா பிடிச்சிக்கிட்டு ஒரு கையில் ஆப்ரேட் பண்ண முடியல. ஸோ வந்துட்டு நான் ஓப்பன் பண்ணிவிட்டு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து ஃபிட் பண்ணுறதுக்கான வேலையை பார்ப்போம். ஓப்பன் பண்ண முடியல, நான் ஓப்பன் பண்ணிட்டு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு அந்த டைட் பண்ணுறது இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பைக்கில் ஃபிட் பண்ணுறது இருக்குது. அதாவது இந்த இடம் இருக்கு இல்லையா, இங்கே வந்து ஃபிட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த இது இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு நீங்கள் இந்த இதில் மவுண்ட் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு இதை நீங்கள் ஃபிட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட்டு இதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா நம்ம RS200 ஓனர்ஸ் யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அட்வான்ஸாக ஒரு விஷயம் சொல்கிறேன். ஏன்னா அது வந்து நீங்கள் ஃபிட் பண்ண முடியாது RS200ல். நீங்கள் வந்து இங்கே அப்படி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த யோக்கில் இருக்கிற போல்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சிறுசாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஹோல் பெருசாக இருக்குது. அதே மாதிரி திக்னஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ வந்து இந்த போல்ட் வந்து பற்ற மாட்டேங்குது. நீங்கள் ஏதாச்சும் பெரிய போல்ட்டு போடுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த யோக்கில் வந்து மொபைல் ஹோல்டர் வந்து போடுறது வந்து தவிர்த்துருங்க. ஏன்னா வந்துட்டு இதில் போடுறது பார்த்திங்கன்னா சார்ஜருக்கும் சேஃப்டி கிடையாது, உங்கள் யோக்குக்கும் வந்து சேஃப்டி கிடையாது. யாராவது உடைக்க ட்ரை பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு யோக்கு போயிடும். அதே மாதிரி சார்ஜர் வேஸ்ட்டு தான். அதனால் வந்துட்டு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். நம்ம RS200ல் வந்துட்டு இதை வந்து ஃபிட் பண்ண முடியல. ஏன்னா வந்துட்டு நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த கிளிப்பு இருக்கு இல்லையா, இந்த கிளிப்பை வந்துட்டு நீங்கள் இதில் வந்து போட முடியல. அப்படி போட்டாலுமே வந்துட்டு உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து இதில் வந்து சீட் ஆக மாட்டேங்குது. ஒரு செகண்டில் வந்துட்டு டென்ஷன் ஆயிடுச்சு. எவ்வளோ காசு கொடுத்து வாங்கி நம்ம வண்டியில் ஃபிட் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒழுங்காக கூட ஃபிட் ஆக மாட்டேங்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த பக்கம் தான் ஃபிட் ஆகலை, சரி அந்த பக்கம் ஃபிட் ஆகுமா அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இங்கே ஸ்பேஸ் இருக்குது.
பட் பார்த்திங்கன்னா நம்ம ப்ராடக்ட்டோட திக்னஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இதுக்குள்ளே போக மாட்டேங்குது. அப்படி ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்போ வேறு என்ன தான் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 போல்ட்டை வந்து லூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தள்ளிட்டு நம்ம அதை போட்டோம் அப்படின்னா கரெக்டாக ஃபிட் ஆயிரும். ஸோ வந்துட்டு இந்த 2 போல்ட்டை வந்து லூஸ் பண்ணிவிட்டு நான் அதில் போட்டு காட்டுறேன் நான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2 போல்ட் இருக்கு இல்லையா, இது வந்து 8 mm. இதை வந்து கலட்டுறது பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த ஸ்பேனர்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா 8 mm தான் அது. 8 mm போட்டு நீங்கள் வந்து சிம்பிளாக வந்து ஈஸியாக வந்து நீங்கள் கலட்டிட முடியும். ஒத்த கையிலே ஆப்ரேட் பண்ணுறதுனால வந்துட்டு நான் வந்து இதை லூஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா லூஸ் பண்ணியாச்சு. லூஸ் பண்ணி தனியாக வந்து நீங்கள் இதை எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சுட்டு நம்ம கிளிப் இருக்கு இல்லையா, அந்த கிளிப்பை வந்து நீங்கள் வந்து இப்போ போடலாம். ஏன்னா அப்படி போட்டிங்க அப்படின்னா எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அழகாக சீட் ஆகிடும். நம்ம இதுக்குள்ளே வந்துட்டு இவ்வளோ லூஸாக இருக்கு இல்லையா, அதை கிரிப் பண்ணுறதுக்கு தான் வந்துட்டு நம்ம அவங்களே வந்து அடிஷ்னலாக வந்துட்டு நமக்கு கிரிப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஏன்னா வந்துட்டு ஒருவோட ஸ்பேர் ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா, அது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. உங்களுக்கு வித்தியாசம் பார்த்தாலே தெரியும். ஒன்று பெருசாக இருக்குது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா சிறுசாக இருக்குது. ரெண்டுமே டிஃப்ரெண்ட் சைஸில் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். இதோட சைஸ் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது, இதோட சைஸ் பாருங்கள் எவ்வளோ சிறுசாக இருக்குன்னு. பட் இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம பைக்குக்கு செட் ஆகுது. இது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப பெருசாக இருக்குது. இது வந்து ஏதோ ஸ்கூட்டர்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் பைக்கில் மாட்டுறது மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நம்ம பைக்கில் பக்காவாக செட் ஆகுது. இதை வந்து நம்ம பைக்கில் வந்து இந்த ஓரிங்ஸ் இருக்கு இல்லையா, இதில் வச்சு நம்ம டைட் பண்ணோம் அப்படின்னா நம்ம கரெக்டாக வந்து ஹேண்டில் பார்ஸில் வந்து ஃபிட் ஆயிரும். எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. நம்ம வந்து பர்ஃபெக்டாக வந்து ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பைக்கில் வந்து யாருமே அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து கழட்டிட்டு போக முடியாது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா வைப்ரேஷன் அப்படின்றது இருக்காது. இதான் வந்து ஃபைனல் அவுட்புட்டு. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில் செட் பண்ண போகிறோம். இதில் ஃபிட் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த 360 ரொட்டேட் பண்ணுற இந்த பாலை வந்துட்டு நம்ம ஹேண்டில் பார்ஸில் வந்து ஃபிட் பண்ணியாச்சு. அவங்களே பார்த்தீங்கன்னா ஆலான் கீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. பக்காவாக வந்து நமக்கு வண்டியில் செட் ஆயிடுச்சு. ஃபுல் டைட் வச்சாச்சு. ஓகேவா? ஃபுல் டைட் வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எப்பயும் போல் வந்துட்டு நம்ம கலட்டினோம் இல்லையா, அதை வந்து இப்போ அப்படியே மாட்டிட்டோம் அப்படின்னா எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. பக்காவாக செட் ஆகிரும். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் சார்ஜர் ப்ளஸ் ஹோல்டர் பார்த்திங்க அப்படின்னா இதிலே வந்துட்டு நமக்கு என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 360 ரொட்டேட் ஆகும் இல்லையா, அப்போ ரொட்டேட் ஆகும்போது டைட் வைக்கிறதுக்கு வந்து அவங்க வந்துட்டு இந்த டைட் பண்ணுற இது வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதை பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்ஸாக முன்னாடியே வந்துட்டு நீங்கள் இதில் போடுற மாதிரி இருக்கும். போட்டுட்டு நீங்கள் வந்து நம்ம சார்ஜரை வந்து லைட்டாக வச்சு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாலே போதும். பார்த்தாலே தெரியும். அந்த பாலில் வச்சுட்டு கரெக்டாக ஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து செட் ஆயிரும். செட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆங்கிள் வேணுமோ, அதாவது வெர்டிக்கலாக வேணும் அப்படின்னா அப்படி வச்சுருங்க. ஹரிசாண்டலாக வேணும் அப்படின்னா ரொட்டேட் பண்ணிவிட்டு எந்த ஆங்கிள் வேணுமோ அந்த ஆங்கிளில் வச்சுட்டு நீங்கள் வந்து அந்த பாலை வந்து டைட் பண்ணிடுங்க. பால் வந்து டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு ஃபுல் டைட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஆங்கிள்லே வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, அப்படியே ஃபிட் ஆயிரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேவைன்னா நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கிடலாம், வேணும் அப்படின்னா டைட் பண்ணிக்கிடலாம். நம்ம வந்து மாற்றிட்டோம். நம்ம ஆங்கிள் வந்து தப்பாயிருச்சு. நமக்கு வந்து டாப்பில் வரணும், நம்ம பாட்டமில் வச்சிட்டோம். பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஒரிஜினல் ஆக்சுவல் சைஸ். பார்த்திங்கன்னா இதான் வந்து ஒரிஜினலில் வைக்கிறது, யூஸ் பண்ணுறது, டைட் பண்ணுறது. மொபைல் வந்து இதில் ஃபிட் பண்ணி நம்ம சார்ஜர் வந்து கனெக்ட் பண்ணி பார்த்துடலாம். சார்ஜிங் வயர் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு 2 மீட்டர்ஸ்க்கு மேலே கொடுத்துருக்காங்க. RS 200 வந்துட்டு உள்ளே வந்து ஃபுல்லாக வந்து ஃபேரிங்ஸை கலட்டி வந்து ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் காட்டினோம் அப்படின்னா ரொம்ப வீடியோ லென்த்தாக போகும். ஸோ வந்துட்டு சார்ஜ் வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்றது மட்டும் நம்ம இதை ஃபிட் பண்ணியாச்சு. ஹேண்டில் பார்ஸில் எப்படி ஃபிட் பண்ணுறது, பேட்டரியில் எப்படி ஃபிட் பண்ணுறது மட்டும் காட்டுறேன் நான். நம்ம உள்ளெல்லாம் வந்துட்டு கலட்டி மாட்டுறதெல்லாம் வந்துட்டு நம்ம லடாக் ரைடுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம பைக் வந்து சர்வீஸ் பண்ணுவோம் இல்லையா, அப்போ வந்துட்டு நான் வந்து எப்படி ஃபிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓவர்வியூ காட்டுறேன் நான். இப்போ வந்துட்டு நம்ம ஹேண்டில் பார்ஸில் ஃபிட் பண்ணியாச்சு. மொபைல் மாட்டி சார்ஜிங் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மட்டும் நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். நமக்கு வந்து ஒரு 10 mm போல்ட் வந்து 2 போல்ட் இருக்கும். அந்த 10 mm போல்ட்டை வந்து கலட்டிட்டு 10 mm சைஸ் இருக்குது நம்மகிட்ட வச்சு கலட்டிட்டு சீட்டை கலட்டினோம் அப்படின்னா
நம்ம பேட்ரி வந்து ரீச் பண்ணிடலாம். ஸோ வந்துட்டு நான் வந்து கழட்டிட்டு நான் வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லி காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த 2 10mm போல்ட்டை கழட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு சீட்டு தனியாக வந்துடும். ஸோ வந்து சீட்டை தனியாக கழட்டி வச்சுட்டு நம்ம அந்த பேட்ரி வயர் இருக்கு இல்லையா, நம்ம சார்ஜரோட வயர், அதை வந்து நம்ம லூஸ் பண்ணி கொண்டு வந்து ப்ளஸ் மைனஸில் வச்சோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும். நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஃபியூஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பேட்ரி பக்கத்துலேயே வந்துடுது, எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஃபியூஸ் போயிடுச்சு அப்படின்னா கூட சீட் ஓப்பன் பண்ணி இங்கனக்குள்ளேயே வந்துட்டு நம்ம மாட்டிக்கிடலாம். ஏன்னா உள்ளே வந்து ஃபேரிங்ஸ் எல்லாம் கழட்டினா வந்து ரொம்ப நேரம் ஆயிரும். ஸோ வந்துட்டு ஃபியூஸ் வந்து நம்ம பேட்டரிக்கிட்டே வந்துடுது. நம்ம லைன் மட்டும் பார்த்திங்கன்னா ப்ளஸ் வந்து ப்ளஸ்லேயும் மைனஸ் வந்து மைனஸ்லேயும் வச்சு ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே முடிஞ்சு. ஓவராலாக பார்த்திங்கன்னா நம்ம ப்ராசஸ் ஃபுல்லாமே முடிஞ்சிடும். நம்ம வந்து இதில் ஃபிட் பண்ணிடுவோம். ஒத்த கையில் வந்து ஃபிட் பண்ண முடியாது. நான் ஃபிட் பண்ணிட்டு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து மைனஸ் வந்து மைனஸ்லேயும் ப்ளஸ் வந்து ப்ளஸ்லேயும் வந்து ஃபிட் பண்ணியாச்சு. எந்த விதமான வயரும் டேமேஜும் கிடையாது. அதை பார்த்துக்கணும், இல்லைனா ஃபயர் ஆயிரும். வயர்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர குவாலிட்டியில் இருக்குது. ப்ளஸ்ஸு மைனஸ் மட்டும் கரெக்டாக மாட்டுறீங்களான்னு பார்த்துட்டு நம்ம சார்ஜரில் பார்த்திங்க அப்படின்னா பின்னாடி சுவிட்ச் வரும், ஆன் ஆஃப் சுவிட்ச் வரும். அதை ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம மொபைலில் வந்து அட்டாச் பண்ணி எப்படி சார்ஜ் ஏறுது அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் நம்ம பார்த்துருவோம். மொபைல் ஃபிட் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குது. நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மொபைல் ஹோல்டர்னு கூட சொல்லலாம். இமேஜில் பார்த்ததுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப குவாலிட்டி இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஆனால் மாட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பயங்கர குவாலிட்டியாக இருக்குது, நல்லாவே இருக்குது. பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா பக்கா ஸ்டெபிலிட்டியாக இருக்குது. பார்த்திங்கன்னா பின்னாடி யூஎஸ்பி சார்ஜரில் வந்து நம்ம மாட்டியாச்சு. நம்ம மொபைலில் வந்து இன்னும் கனெக்ட் பண்ணல. கனெக்ட் பண்ணி காட்டுறேன் எப்படி சார்ஜ் ஏறுதுன்னு பார்த்துட்டு. அதேமாதிரி குவாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் யோக்கில் மாட்டிருந்தால் கூட இந்த அளவுக்கு ஸ்டெபிலிட்டியாக இருக்குமான்னு தெரில. இந்த ஹேண்டில் பார்ஸில் மாட்டினது பக்கா ஸ்டெபிலிட்டியாக இருக்குது, எந்த வைப்ரேஷனும் இல்லை. நம்ம ஏதாச்சும் ரைடு போகும்போது பார்த்திங்கன்னா நம்ம காட்டுறோம், நம்ம ஹை ஸ்பீடில் வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். சரி, அப்போ வந்து நம்ம சார்ஜ் ஏறுதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். நம்ம வந்து சுவிட்ச் ஆன் பண்ணலன்னு நினைக்கிறேன். சுவிட்ச் பார்த்திங்கன்னா பின்னாடி இருக்குது. பார்த்திங்கன்னா சுவிட்ச் ஆன் பண்ணோடனே வந்து சார்ஜ் ஏறுது காட்டுது. 38% இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? 38% இருக்குது. எவ்வளோ நேரத்தில் எவ்வளோ ஏறுதுன்னு பார்ப்போம். யூஎஸ்பி சார்ஜரில் தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம், வேறு எங்கேயும் கனெக்ட் பண்ண கிடையாது. பேட்டரியில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். நமக்கு வந்து 3.2 ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்ப்போம். இப்போ கரெக்டாக டைம் பார்த்திங்க அப்படின்னா 10:55 இருக்குது. 38% இருக்குது. 39 ஆயிடுச்சு. இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஏறுது. 10:55 இருக்குது. நம்ம ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்ப்போம் எவ்வளோ சார்ஜ் ஏறி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். பட்டு நம்ம மற்ற பைக்கோட கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம RS 200 வந்து இந்த ஃபேரிங்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணி உள்ள சேசிஸோடு வச்சு வயரை வந்து ஸ்ட்ராப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்துட்டு இது ரொம்ப பெரிய ப்ராசஸ் அப்படின்றனால வந்துட்டு ஹேண்டில் பாரில் எப்படி ஃபிட் பண்ணுறது, பேட்டரியில் எப்படி ஃபிட் பண்ணுறது, அந்த 2 ப்ராசஸ் மட்டும் காமிச்சிருக்கேன் நான். அதே மாதிரி நம்ம லடாக் ரைடு போகிறதுக்கு முன்னாடி பைக்கை சர்வீஸ் பண்ணுவோம். அப்போ வந்துட்டு நம்ம உள்ளே எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் வந்துட்டு அதை காட்டுறேன். ஏன்னா வந்துட்டு இதுக்கு வந்து செப்பரேட்டாக காமிச்சோம் அப்படின்னா ரொம்ப பெரிய வீடியோவாக போயிடும். ஏன்னா ஃபேரிங் கலெக்டர் வந்து அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது, ரொம்ப நேரம் ஆகும். ஸோ வந்துட்டு வீடியோ வந்துட்டு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை தட்டி வச்சுருங்க. ஏன்னா வந்துட்டு நம்ம கூடிய சீக்கிரத்தில் வந்து மிகப்பெரிய ரைடு லடாக் ரைடு போக போகிறோம். ஸோ வந்துட்டு நம்ம சேனலுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் தேவைப்படுது. ஸோ வந்துட்டு மறக்காமல் வந்து பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து சார்ஜ் மட்டும் எப்படி ஏறிக்குன்னு சொல்லிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்ப்போம். நம்ம வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து 10:55 வந்து ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது 38% இருந்துச்சு இல்லையா, இப்போ பார்த்தீங்கன்னா 41% ஏறி இருக்குது. நல்ல ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் சப்போர்ட் பண்ணுது. மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 38, 39, 40, 41 4% வந்து ஏறுது. கிட்டத்தட்ட 1 மினிட்டுக்கு வந்து 1% வந்து சார்ஜ் ஏறுது. நம்ம சேனலுக்கு மட்டும் தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.